தமிழ் பேசும் நல்லுள்ளங்க அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்பவே நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பட்டு புடவைக்கு சரியான முறையில் எப்படி முடி போடுறது அப்படிங்கிறத தெளிவாக முழு விளக்கமாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பல சகோதரிகள் நம்ம பார்த்திங்கன்னா என்கிட்டே பல சகோதரிகள் முடி போடுறதுக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் வேலைப்பளுமாக என்னால் முடி போட்டு தர முடியாத சூழ்நிலையாக எனக்கு பல நேரங்களில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் சார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடவை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முடி போட போகிறோம். இது ஒரிஜினல் பட்டு புடவை கிடையாது. அதுலேயே 2ஆம் தரம் 3ஆம் தரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு புடவை தான் இன்றைக்கி நம்ம முடி போட போகிறோம். எப்போவுமே முடி போடுறதுக்கு முடியோட பிசிரோட நீளம் குறைஞ்சது ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருந்ததுன்னா முடி முறுக்கு போடுறதுக்கு, அதாவது நல்லா முறுக்கி போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் இந்த புடவையில் அப்படி இல்லை. இந்த வெயிட் முடி போடும்போது ஆப்போசிட்டில் வெயிட்டுக்காண்டி நம்ம வைக்கணும். பாருங்கள், புடவை இந்த மாதிரி நான் மடித்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமாக நூல் இழுக்கும் போதோ அல்லது முடி போடும்போதோ அந்த வெயிட் நமக்கு தேவைப்படும். இதுக்கு நீங்கள் மெட்டீரியல் இருந்தாலோ அப்படி இல்லாட்டி வீட்டில் புக்ஸு அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இருந்தாலும் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்ல வெயிட் இருந்தால் தான் முடி நல்லா இழுவைக்கு வரும். நல்லா முறுக்கி முடி போடுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெட்டீரியல், அதாவது இந்த முடி போடுறதுக்கு அந்த நூல் இருக்குது பார்த்திங்களா, அதுவே பார்த்திங்கன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, 2 பக்கமும் அந்த ஜரிகை இருக்குது பார்த்திங்களா, ஜரிகையோட லாஸ்ட்டில் எட்ஜில் 2 பக்கமும் சின்னதாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிடில் உள்ள நூலை நம்ம எடுத்தோம்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். மறக்காமல் இந்த வெயிட் ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம முடி போடும்போதோ அப்படியாட்டி இந்த மெட்டீரியலை இழுக்கும் போதோ, அதாவது இந்த நூலை எடுக்கும்போதோ புடவை நழுவிட்டே கீழே வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த நூலெல்லாம் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கரையோட 2 பக்கமும் எட்ஜ்லேயும் வெட்டி விட்டுட்டு நூலை எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது நூலை எடுக்கிறதுக்கு. ஏன்னா புடவை 2 பக்கமும் பின்னி தான் வந்திருக்கும் பார்த்திங்களா. அதனால் எட்ஜில் மட்டும் வெட்டி வெட்ட சொல்கிறேன். பாருங்கள், இது மாதிரி வெட்டுங்க. மிடில் வெட்டிடாதீங்க. 2 பக்கமும் கரையோட எட்ஜில் மட்டும் வெட்டுங்க. அதுக்கப்புறமா மெட்டீரியல், அதாவது அந்த நூலை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நூலை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முடி போடுறது நீங்கள் ஃபியூர் காட்டன், அப்படி இல்லாட்டி ஃபியூர் சில்க், அப்படி இல்லாட்டி சுடிதாரோட துப்பட்டா, அந்த மாதிரி, அதாவது துப்பட்டானா ஷால் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம். பாலிஸ்டர் புடவையில், அதாவது ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடிய புடவையில் நீங்கள் முடி போட்டிங்கன்னா முடி நிற்காது. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபியூர் காட்டன், அப்படி இல்லாட்டி ஃபியூர் சில்க், அப்படி இல்லாட்டி நம்ம சுடிதாரோட ஷால், அதாவது துப்பட்டா, இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக இல்லாமல் மீதி உள்ள மெட்டீரியல் எல்லாத்துக்குமே முடி போடலாம். அதாவது முடி போட்டால் நல்லா நிற்கும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த நூலெல்லாம் எடுத்து விட்டாச்சு. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நூலை எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு அந்த நூலெல்லாம் கீழே டேபிள்னால் டேபிளை விட்டு கீழே தொங்குற மாதிரி நீங்கள் அந்த இடத்த வச்சுக்கணும், ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் முடி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடி போடுறதுக்கு எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அளவு முடியோட பிசுறு, அதாவது அந்த உருட்டுறோம் பார்த்திங்களா, அது எப்படின்னா பாருங்கள், 1/2 இன்ச்சு இல்லாட்டி 3/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் ஜரிகளை முறுக்கும்போது, அதாவது இந்த மாதிரி முறுக்கிறதுக்கு அந்த மாதிரி முடியோட பிசுறை எடுத்துக்கலாம். அது போக இன்பிட்வீன் நம்ம உள்ள புடவையில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதில் நீங்கள் 3/4 இன்ச்சு அப்போ இல்லாட்டி 1 இன்ச்சுக்கு உள்ள முடி பிசுறு நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிங்க, முடி பிசுரோட நீளம், அதாவது முடி அந்த பிசுறு நீளம் இருக்குது பார்த்திங்களா, 4 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முடி போடுறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காமல் முடி போடுறோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வெயிட் வச்சுக்கோங்க.
பாருங்கள், ஜரிகை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறனால நான் வந்து 3/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் எடுக்கிறேன். 3/4 இன்ச்சு எடுக்கிறேன். அப்படி ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அடுத்த முடி போடும்போது 1/2 இன்ச்சு எடுப்பேன். பார்க்கலாம் இந்த முடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜரிகையில் முடி போடும்போது சைடில் உள்ள அந்த ஜரிகை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜரிகை ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதனால் அதுவும் வந்து சேர்ந்து வரும். கொஞ்சம் கவனமாக தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. முடி போடும்போது நல்லா அந்த முறுக்கு சுற்றுறோம் பார்த்திங்களா, அந்த முறுக்குறோம் பார்த்திங்களா, கரெக்டாக விரல் நுனியோட எட்ஜு வரைக்கும் நல்லா முறுக்கிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து முடி வந்து விழுகும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து முடி வந்து நழுவிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து முடி போடுங்க. ஓகேங்களா? ஜரிகை ரொம்பவே ஹார்டாக இருக்குது. பார்ப்போம் நம்ம அந்த புடவை துணியில் முடி போடும்போது எப்படி சாஃப்டாக வருதா எப்படி ஹார்டாக வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? நல்லா முறுக்கிக்குங்க. பாருங்கள், கை விரல் நுனி வருது பார்த்திங்களா, அது வரைக்குமே வந்து முறுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபினிஷிங் வராது. ஓகேங்களா? ஜரிகையில் வந்து முடி போடுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ இதை முதல்ல பண்ணக்கூடிய சகோதரிகளோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் நல்லாவே நல்லா முறுக்கு ஏறுற மாதிரி முனி விரல் வரைக்கும் நல்லா முறுக்கு ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா முடி வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த துணி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு முடி பீஸரை எடுத்துருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னா அடுத்து நம்ம போடக்கூடிய முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு மெட்டீரியல் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும்போது நீங்களும் கொஞ்சம் எடுத்த உடனே வந்து 1 இன்ச்சுக்கு மேலே முடி பிசிறி எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், 3/4 இன்ச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த முழுசாக புடவை முழுக்கமே அதே அளவு ஒரே மாதிரி வர்ற மாதிரி பிடிங்க. ஒரு முடி 1/2 இன்ச்சும் ஒரு முடி 3/4 இன்ச்சும் ஒரு பக்கம் இன்னொரு முடி 1 இன்ச்சு வர மாதிரி முடி அந்த முறுக்கு பிசிறி எடுக்காதீங்க. அப்போ வந்து அந்த முடி போட்டு முடித்த உடனே அந்த கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி வந்து அந்த முடி போட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் அந்த புடவை மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இதனால் வந்து இதை வந்து 3/4 இன்ச்சு எடுக்கலாம். அப்படி தேவைப்பட்டால் 1 இன்ச்சு கூட எடுக்கலாம். ஓகே, அழகாக வந்திருக்குது. இருந்தாலும் இது வந்து நான் 3/4 இன்ச்சு அளவுக்கே நான் ட்ரை பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். ஒரே மாதிரி ஒன்று போல் வருது. ஸோ இந்த முடி போடுற இதை தவிர வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது புடவைக்கு முடி போடுறதுல ஸோ இதற்குண்டான விளக்கங்கள் என்னமோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வந்து வேறு எதுவும் வந்து சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஸோ முடிவு வரைக்கும் பாருங்கள், ஒரு ரம்மியமான இசையோடு. ஓகேங்களா? இந்த வீடியோவோட எண்டில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? நன்றி.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட ஆதரவை கொடுங்க. நம்மளோட சேனலோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி உங்களோட ஆதரவை மேலும் மேலும் எங்களுக்கு கொடுங்க. மேலும் இதே போல் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.